எல்லாரும் எழுந்திருந்து உற்சாகமாய் நாம் தேவனை துதிப்போம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய கஷ்டங்கள் வரலாம். தாழ்த்தப்பட்ட நிலையில் நாம் இருப்போமானால் தேவனுடைய அபிஷேகம் நமக்குள் வந்தால் அந்த அபிஷேகம் நம்மை உயர்த்தும். தேவனுடைய அபிஷேகம் துதினால் வருகிறதா? தேவனுடைய அபிஷேகம் ஜெபத்தினால் வருகிறதா? தேவனுடைய அபிஷேகம் உபவாசத்தினால் வருகிறதா? தேவனுடைய அபிஷேகம் மற்ற ஊழியக்காரர்கள் நம் மீது கைகளை வைப்பதனால் வருகிறதா என்று புரியாத ஒரு நிலைமையில் நாம் இருப்போம் அல்லவா? தேவனுடைய அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற மெய்யான ஒரு வல்லமையான காரியம். அல்லேலூயா! அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அபிஷேகமே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த அபிஷேகத்தினுடைய சேர்ந்த ஆவின் வரங்களும் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிற பெரிய கிருபை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலை நாம் வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலை நம் கீழே விழுந்தாலும் நம்மை ஆண்டவர் தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். சாத்தான் நம்மளை கீழே தள்ளுவான், சாத்தான் நம்மளை குழிக்குள்ள போடுவான், சாத்தான் நம்மளை வறுமைக்குள்ள கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான். எந்த சூழ்நிலை வந்து நம்முடைய பிராணனுக்கு உயிருக்கு சேதத்தை உருவாக்குகிற காரியங்களை உண்டாக்கினாலும் உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது. அல்லேலூயா! தம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் பாதுகாப்பார். உற்சாகமாக நாம் படிக்க போகிறோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன். 1093வது பாடல், புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் படிக்க போகிறோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், வழித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்,
காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், ராஜ்யம் என்றால் இந்த தேசத்தை குறித்து சொல்லப்படல, பரலோகமே எனக்குள் வந்ததினால், பரலோக ராஜ்யம் எனக்குள் வந்ததால் இந்த உலகத்தில் எனக்கு விரோதமான எந்த சூழ்ச்சிகள் எழும்பினாலும் பக்தன் பாடுகிறான், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, நாம் செய்யும் ஊழியத்துக்கு விரோதமாக எந்த சூழ்ச்சிகள் எந்த ரூபத்தில் எழும்பினாலும் அவை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை நான் அரணான பட்டணமும் வெண்கல அலங்கமும் இருப்பு தூணுமாய் வைத்திருக்கிறேன், உன்னை காத்து ரட்சிக்கும்படி உன்னுடனே கூட இருப்பேன். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எனக்குள் இருந்தால் எனக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி நாம் கர்த்தர் எனக்குள் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை வெண்கல அலங்கமாக வைத்திருப்பேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் தெரியுமா? எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதங்கள் உருவாகி இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் மகிமையால், உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையால் நீரங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அவர்கள் மீது தேவன் அவருடைய அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். வல்லமையின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம், ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஆண்டவர் யார் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மீது தேவனுடைய சித்தத்தின்படி அந்த அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லிட்டு நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் படிக்க போகிறோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் செய்கிறவர், அற்புதம் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிரச்சனையிலே அற்புதத்தை செய்கிற அபிஷேகம். உற்சாகமாய், சந்தோஷமாய், முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிப்போம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், அடி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும் பொழுது, நாகும் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கும் போது துர் ஆலோசனை சொறிகளை ஒருவன் உங்களை விட்டு விலகி போவான். குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக
பொய்யான வார்த்தைகளை சொல்லி துன்மார்க்கம் செய்கிற ஒருவன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாத்தான் உங்களுக்குள் இறங்குற அபிஷேகம் வந்தவுடனே அவன் குடும்பத்தை விட்டு விலகி போவான். உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருப்பானால் இன்று உங்களுக்குள் அந்த அபிஷேகம் இறங்கும் போது அவன் உங்களை விட்டு விலகி போவான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் தோளின் மீது இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உங்கள் கட்டுகளை நான் அறுப்பேன். அல்லேலூயா. இன்று கட்டுகளை அறுப்பார். என்னென்ன கட்டுகள்? மரண கட்டுகளை நீ சூழ்ந்து கொண்டது, வியாதியின் கட்டுகளை நீ சூழ்ந்து கொண்டது, தரித்திரத்தின் கட்டுகளை நீ சூழ்ந்து கொண்டது, நெருக்கத்தின் கட்டுகளை நீ சூழ்ந்து கொண்டது, அவமானத்தின் கட்டுகள், நிந்தையின் கட்டுகள், தடையின் கட்டுகள் என்று பல விதமான கட்டுகள் சூழப்பட்ட அந்த பயங்கரமான கட்டுகளின் மத்தியில் இருக்கிற நமக்கு, உங்களுக்கு, எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கட்டுகளை நான் அறுக்கப் போகிறேன். தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு வரும்போது, சிம்சோனுக்குள் தேவனுடைய அபிஷேகம் வரும் பொழுது அவனை கட்டியிருந்த கயிறுகள் எல்லாம் அப்படியே அந்த நெருப்புப்பட்டது போல அது எரிந்து சாம்பலாய், நூலெல்லாம் நூல் போல சாம்பலாய் போய்விட்டதாம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமான கட்டுகள் தேவன் உங்கள் மீது ஊற்றுகிற அக்கினியின் அபிஷேகத்தினால் அந்த கட்டுகள் எரிந்து சாம்பலாய் போக கிடவது. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, விசேஷமாக உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நம்ம மேல் ஊற்றுகிற அபிஷேகத்தின் வல்லமையினாலே அவைகள் எரிந்து சாம்பலாய் போக கிடவது, எரிந்து சாம்பலாய் போக கிடவது. பிரிவினை ஆவிகளை ஆண்டவர் அப்படியே நிர்மலமாக்குவார். அபிஷேகம் உங்களுக்குள் வரும் பொழுது, அபிஷேகத்தோடு நீங்கள் ஜெபித்தால், அபிஷேகத்தோடு நீங்கள் துதித்தால், அபிஷேகத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்டால், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மை காக்கும். அந்த காக்கும் கரங்கள் நம்மீது இருக்கிறது. இன்று உங்கள் மீது அந்த காக்கும் கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறது. ஒப்புக் கொடுப்போம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இதனைகள் போராட்டம் வந்தோம், நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நீதியின் தேவன் தாங்கினாரே. தேசக்கோடி என்று பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். தேசக்கோடி என்று பறக்க நேசருக்காய். வலது கரத்தை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே.
இந்த செய்திக்காக. ஸ்தோத்திரம் ராஜா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அந்த அருமையான மாலை விலைக்கு உமக்கு கொடானக்குடி நன்றி ராஜா. அப்பா எங்களை ஒரு கூட்டமாக அப்பா நம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து தயவுக்காக கொடானக்குடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இம்மட்டும் அப்பா உண்மை துதித்து உண்மை பாட நிறுத்த அந்த சிலாக்கியத்துக்காக கொடானக்குடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இதோ நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ளாக கடந்து சொல்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களோட நீங்கள் பேசுங்க ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேதத்தில் வாசிக்கிற ராஜா. அப்பா இதோ நாங்கள் கேட்க போகிற சத்தியம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும்படியாக இருக்கிற செய்ய ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்போ வந்த ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் சிதறாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்போ நாங்கள் கேட்க போகிற சத்தியத்தைப்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. மீத நேரத்தை நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்காருவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அபிஷேகத்தால் நாம் உயர்த்தப்படுவோம் என்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். நம்மை உயர்த்தும் அபிஷேகம். வேதத்திலே அபிஷேகத்தின் மூலமாக உயர்த்தப்பட்ட அநேகர் உண்டு. ஒரு சிலரை மாத்திரம் நாம் இப்பொழுது சுருக்கமாய் தியானித்து நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் ஆ 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து ஆரோன் தலையின் மீது வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. ஹல்லேலூயா. எதற்கா வசனம் சொல்லுகிறது? அவனை பிரித்தெடுத்து ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அவனை என்ன செய்? அபிஷேகம் செய். அப்போ தேவனுடைய அபிஷேகத்தினுடைய ஒரு முக்கியத்துவமான காரியம் என்னன்னா, கர்த்தருக்கென்று ஆசாரிய தத்துவம் நிறைந்த ஊழியத்தை செய்வதற்கு ஊழியத்தின் அபிஷேகம். அது எல்லாருக்குமே என்ன செய்யப்படுற போறதில்லை, கொடுக்க போறதில்லை. எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரங்களா போதகர்களா என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவனை பிரித்தெடுத்து அவர்களை பிரித்தெடுத்து அவன் தலையில நீ என்ன செய்? எண்ணெய் ஊற்றி ஆசாரியனாக நீ என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. அப்போ அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஆரோனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் என்ன? ஆரோனிடத்துல சில தவறுகள் இருந்துச்சு. அவன் தான் முதல்ல கன்றுக்குட்டி வழக்கத்தை என்ன செய்தான்? வணங்குற வழக்கத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு விரோதமாக அவன் மக்கள் எழும்புறக்குன்னா அந்த மக்கள் இவனை மிரட்டி பணிய வச்சபடினால பயந்து செஞ்சுட்டான். இவர்கள் என்ன துன்பப்படுத்தினபடினால நான் இதை என்ன செஞ்சேன்னு சொல்றான். ஆனாலும் ஆரோனை பிரித்தெடுத்துக்க காரணமே மோசேக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற அந்த முதல் கட்டளை அவன் கடைசி வரை என்ன செய்தான்? கை கொண்டு மோசேக்கு உதவியாக இருந்தான். உதவியாளனாக இருந்த ஒருவனை ஆண்டவர் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பண்ணி உயர்த்தப்பட்ட ஆசாரியனால் என்ன நடக்குமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவிலே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து போதும். மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எழும்பின பொழுது தேவன் அவர்களை நான் இப்பொழுது அழிக்கப் போகிறேன் சொன்னாரு. அந்த வேதம் சொல்லுகிறது, வாதை என்ன செய்யிட்டு தொடங்கி விட்டது. அப்போ சில வாதைகள் நமக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம யோசிக்கணும், யாருக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யறோமா? பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக பேசுகிறோமா? அறிந்தும் அறியாமலும் நம்ம அப்படி பேசிருப்போமானால் நான் உட்பட நாம் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஒரு பாவ நிவர்த்தி செய்யும்படி முதல்ல ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவர்களுடைய பாவத்தை நீ என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்யணும். வாதை என்ன செய்து விட்டது? தொடங்கி விட்டது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஓடி போறான்,
அதுக்குள்ளே நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க வாதையினால. பாருங்களேன் சிஸ்டர், இவன் இந்த ஸ்பாட்ல இருந்து ஜனங்கள் இருக்கிற இடத்துக்குள்ள போறக்குள்ள மலமலன்னு நிறைய பேர் என்ன செஞ்சிடறான், செத்து போயிடுறான். வாதை ரெண்டு இருக்கிறது, ஒன்று உடனே சாகுறது, இன்னொன்று வதைக்கப்பட்டு என்ன செய்கிறது, சாகிறது. இன்னைக்கு நமக்கெல்லாம் உடனே சாகிற மாதிரி வாதம் என்ன செய்யல, வரல. நிறைய வியாதிகள் நிறைய கஷ்டங்களால வதைக்கப்பட்டு கொண்டு என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதை தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னா அந்த அபிஷேகம் எங்க இருந்து வருது? அதே 91ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவின் கீழ் இருக்கிறவனுக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யாது, வராது. அவருடைய நிழலின் கீழ், அவருடைய நிழலின் கீழ் இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யாதான், வாதை என்ன செய்யாது, வராது. அப்படியே வாதை வந்திருக்கும் பொழுது கூட நாம் அந்த கடைசி நேரத்தில் மரண நிலைமையில இருக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க. நம்மை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்றாரு, நமக்காக ஒரு ஆசாரியனை என்ன செய்கிறார், நமக்கு உருவாக்கி அந்த ஆசாரியனை அனுப்புகிறார். வாதை என்ன செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய நோய்களை, நம்முடைய வேதனைகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஒரு பிரதான ஆசாரியன் உண்டென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து பிறந்தது அற்புதங்களை செய்வதற்காகவோ அதிசயங்களை செய்வதற்காகவோ நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்காகவோ பிசாசுகளை துரத்திற்கோ அது இரண்டாவது காரியம் தான். முதல்ல ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படி வந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யோவான் 3:16 அவ்விதமாய் சொல்கிறது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். அதுக்கு மேலுள்ள வசனம் சொல்லுகிறது, கெட்டு போனதை ரட்சிக்கும்படி அவர் என்ன செய்தாராம், இந்த உலகத்திற்கு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நம்முடைய கான்செப்ட்லாம் எப்படி இருக்குது, இயேசு அற்புதம் செய்தார், நோயை சோமாக்கினார், பேய் ஓட்டுற ஆண்டவர் பேய் ஓட்டுறது கிடையாது. அவர் அதோட மேன்மையான காரியங்கள் என்ன செய்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். பிசாசுகளை துரத்துறது இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். மரித்தோரை உயிரோடு எழுப்புவதே ஆண்டவருக்கு லேசான காரியம். அதை விட பெரிய காரியம் என்ன இருந்துச்சுன்னா, நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதுதான் அவருடைய பெரிய காரியமா இருந்தது. அவருடைய தலைமையில் விழுந்த பெரிய பாரமே அதுதான். அதனாலதான் தன்னுடைய ஜீவனே அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது, ரத்தத்தை சிந்தினபடினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நிவர்த்தியாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 டக்குன்னு வாசிக்கணும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், தாவீதை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அப்படி சொல்வாரு. அப்போ ஒரு காரியத்தை ஆழமா புரிஞ்சிடுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீது தேவன் அபிஷேகத்தை என்ன செய்கிறார், ஊற்றுகிறார். எல்லார் மேலேயும் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, ஊற்றுறதில்ல. கூட்டத்தோட கூட்டமாக கும்மி அடிக்கிற காரியம் அபிஷேகம் கிடையாது. அது தனி தத்துவம் உள்ளது, தனி வல்லமை உள்ளது, அது மீது ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அப்போ அந்த அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எங்க இருந்தாலும் யாருக்கு கொடுக்கணுமோ தேர்ந்தெடுக்கிறார். எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார்? அப்போஸ்தலர் 13:22 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவனால் சாட்சி பெற்றவன். எப்படி சாட்சி பெற்றவனா, என் இருதயத்திற்கு, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். மனிதர்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல. மனுஷன் காசு இருந்தா நல்லவன் சொல்லுவான், இல்லைன்னா பொல்லாதவன் சொல்லிட்டு போயிடுவான். கொடுக்கிற வரைக்கும் மனுஷன் நல்லவனா என்ன செய்வான், இருப்பான். கொடுக்கறத நிறுத்திட்டா அவன் நிலைமை அவ்வளவுதான். பணம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கு மரியாதை உண்டு. பணத்துலேருந்து அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு ரோட்டில் போகிற நாய் கூட என்ன செய்யாது, பார்க்காது, திரும்பி பார்த்துட்டு போவோம். மற்ற நேரம் பார்த்தா கம்முன்னு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை குலைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த உலகத்தில் நடக்குது. அதனால் அதை காரியத்தில் நம்ம நினைக்கக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தாலும், படிக்காதவனாய் இருந்தாலும், அவன் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடினாலே தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தாவீது யோக்கியமானவனா? தாவீது ரொம்ப நல்லவனா? இல்லவே இல்லை. தாவீதின் இடத்துல தவறுகள் என்ன செய்தது இருந்தது. அவன் பாவ மன்னிப்பை என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவன் கடந்து வந்த பாதைகளை நீங்க பாருங்க. ராஜாவாக அபிஷேகம் என்னைக்கு பண்ணப்பட்டானோ அன்னையிலேருந்து அவன் வாழ்க்கையில ஒரே
துன்மதான். நம்ம பெருமையா பேசுவோம், தாவீது இயேசு நாமத்தினால கோலியாத்தை என்ன செய்தாரு, ஜெயித்தாருன்னு சொன்னோம். அந்த ஜெயித்தாருக்கு பிறகுதான் அவன் பட்ட பாடுகள் பயங்கரமா என்ன செய்தது இருந்தது. அவன் ராஜாவாக பதவி ஏற்பது வரைக்கும் அவன் ஓடிக்கொண்டே என்ன செய்தான் இருந்தான். வனாந்தரங்களிலே தங்கினான், பள்ளத்தாக்கிலே தங்கினான், குகையிலே ஒளிந்து கொண்டான். சவுலுக்கு பயந்து அப்படி வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு இருந்த பொழுதும் 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்லுகிறது பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோடு கர்த்தர் இருந்தபடினாலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்ப நீங்களும் இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை, என்ன அபிஷேகமா, ராஜாவின் அபிஷேகம். ஒரு சாதாரண மனிதனை ஒரு தேசத்திற்கு ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றவர்களாய் இருந்தால் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆளுகையின் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தேசத்தை ஆளுகிற ஆளுகையின் அதிகாரத்தை ஆடு மேய்த்தவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால் அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட வல்லமையுடையது பாருங்க. வசனம் சொன்னது, அவன் வர வர என்ன செஞ்சுட்டான், அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், இடுக்கத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் அவன் விருத்தி அடைவதை தடுக்க யாராலும் என்ன செய்யல முடியல. அவனை கொலை செய்யணும் தான் சவுல் சுத்தி வந்தான், அவன் கூட்டமும் சுத்தி வந்தது. ஆனாலும் ஒன்றுமே என்ன செய்ய முடியல. ஆனால் பாடுகள் மத்தியிலும் நெருக்கத்தின் பாதையில் தான் சென்றாலும் விருத்தி அடைந்தான். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுடுங்க, சின்ன வயசுல அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அவன் எத்தனையோ வருஷங்கள் போராடி தான் ராஜா. அந்த அபிஷேகம் எப்ப நிறைவேறுது பாருங்க. எப்ரோன்ல என்ன செய்து ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தினுடைய தரிசனம் என்ன செய்யப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது. சரி, ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. இவனோ வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கான், ஓடி ஓடி வந்துட்டு இருக்கான. அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் என்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 7:11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனை, படிக்காதவனை, ஒன்றுக்கும் உதவாதவனை, ஆடுகளின் பின்னால் ஓடி கிடந்தவனை கண்டுபிடித்து அவன் இருதயத்துக்கு, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடியினால் ஒரு வாக்குத்தத்தமே கொடுக்கிறாரு. தாவீதுக்கு அருளிய கிருபைகளை நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்றாரு. இந்த தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்ப இந்த தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன், அவனுடைய வம்சமும் கர்த்தருக்கு பிரியமான வம்சம். அந்த வம்சத்தை குறித்து, அந்த வம்சம் எப்படி மாறுமா? அது ராஜாவின் வம்சமாக மாறுகிறது. இயேசு ஒருவேளை மாட்டு தொழுவத்திலே ஏழையை போல கந்தல் துணியில தான் பிறந்தார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தாழ்மையின் உருவாய் பிறந்தார். ஆனால் அவருடைய வம்சவழி எங்கிருந்து வருது? ராஜாவின் அபிஷேகம். அதனால தான் அவர் யூதர்களுக்கு ராஜா எனப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜாவின் அபிஷேகத்தோட தான் பிறந்தாரு. ஆனா தாவீது என்ன கஷ்டங்களை பற்றானோ அதே கஷ்டங்களை தான் இவரும் பட வேண்டிய சூழ்நிலை என்ன செய்தது, வந்தது. ஆனால் ராஜாவான பிறகு ஆண்டவர் முதல்ல வீடு கட்டி கொடுக்கிறாரு. 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவரே இந்த வீடு, வாசிமா 7ஆம் அதிகாரம், இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர்
தேவரீர் அதை சொன்னீர். அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றைக்கும் என்றார். ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன் எந்த சூழ்நிலை இருந்தாலும், தாவீதை குறித்து அந்த சங்கீதத்தை நீங்க ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்துருக்களின் கைக்கு என்ன செய்தாரா, விலைக்கு எல்லா கிருபைகளையும் அவருக்கு கொடுத்துட்டு இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடினால் அவரை ராஜாவாகவும் ஆக்கி, அப்படியே ராஜாவாக்கி விடல, அவனுக்கு ஒரு வீட்டை என்ன செய்யறாரு, கட்டி கொடுத்து அந்த வீட்டை அவருடைய ஆசீர்வாதத்தால் என்ன செய்யறாரா, நிரப்புகிறாரா. ஆண்டவர் சொன்னதை என்ன செய்தார், செய்து முடித்தார். அதே அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய மனசுல என்ன இருந்தனா, கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை நான் என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். அப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு, ராஜாவான பிறகு, அவன் ராஜ கம்பீரத்தோடு வாழும்போது, முதல்ல சாதாரண கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டிலிருந்து அவனுக்கு அவனுடைய மனதினுடைய எண்ணத்தை ஆண்டவர் பார்த்து, எனக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய மகனே, நான் உனக்கு ஒரு வீட்டை முதல்ல என்ன செய்வேன், ஒரு அரண்மனை, இன்று வரை இருக்கிற தாவீதின் அரண்மனை, அது கர்த்தரால் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அந்த அரண்மனையை கட்டி கொடுத்து அந்த அரண்மனை அவருடைய ஆசீர்வாதத்தால் என்ன செய்கிறார், நிரப்புகிறார். அந்த ஆலயத்துக்கான முன்னேற்பாடுகளை தாவீது செய்தார். அவருடைய மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. அந்த தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களோ. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலில் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்தப்படுத்தி நீங்கள் முதலில் ஆலயமாக கட்டப்படுவீர்களானால் உங்கள் குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். அவர் சொல்லுறார், நான் உனக்கு ஒரு வீட்டை, தாவீது சொல்றார், எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே உண்டு பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், எசேக்கியேலுக்கு அடுத்த இருக்கும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பரிசுத்த தேவர்களுடைய ஆவி, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும், உனக்குள் தானியேலுக்குள் இருக்கிறதென்றும், எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். போதும். இது தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்ததுதான். ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போயிருக்கும் போது, சமீபத்தில் தான், இப்போ அசனாபுரத்தில் சனிக்கிழமை ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா, வழக்கமாக பெண்களுக்கு தான் ஈவில் ஸ்பிரிட் நிறையா இருக்கும். அந்த வீட்டில் அவர் வெளியேருந்து கத்தி தீத்திட்டு இருந்தார். அப்போ தான் அங்கே போனால் நோட்டீஸ்லாம் வாங்கி வச்சுட்டாரு. திடீர்னு பயங்கரமாக கத்த ஆரம்பித்தார். எனக்கெல்லாம் பயம் தான், குத்தினாலும் குத்தி விடாமல் போல அப்படின்ட்டு. ஆனால் பார்த்துட்டு இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, இத்தனை வருஷமா நான் இங்கேருந்து எல்லாம் ஆளுகை பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நீ வந்து என்னை துரத்தி விடுவியா அப்படின்னு பயங்கரமாக கரிச்சிட்டு நின்னாரு. அப்போ ஆனால் அந்த குடும்பம் ஒரு பெரிய பக்தி உள்ள சபைக்கு என்ன செய்கிறது, போகிறது. ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லா சபையினுடைய எல்லா காரியங்களிலும். அவர் வெளியே எப்படி இருந்தார், சபைக்கு பரிசுத்தவனாக இருந்தார். ஆனால் அவருக்குள்ள இருந்தது என்னது, அசுத்தாவி இருந்தது. இன்னைக்கு காலமே கூட அவர் ஃபோன் பண்ணியிருந்தார். பிரியமானவர்களே, அப்போ நம்மை நாமே பரிசுத்தவான் என்று நாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. பரிசுத்தவான்களின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். ஏன் அசுத்தமான ஆவி நம்முடைய குடும்பங்களில் இருக்குன்னா, செத்து போனவனை தூக்கி இங்கே உட்கார ஃபோட்டோவில் மாட்டி வச்சு அதுக்கு மாலை போடுறது, அதுக்கு பத்தி கொளுத்துறது, அந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்து ஃபோட்டோவையும் கொண்டு என்ன செய்யறது, வச்சு அதுக்கு மாலை போடுறது, பத்தி கொளுத்துறது, ஒரு சிலுவையை கொண்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கு என்ன செய்யறது, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மாலை போடுறது, நியூ இயர் அன்னைக்கு மாலை போடுறது, இப்படி இந்த தேவையில்லாத காரியங்களை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அசுத்தாவி உங்களுக்குள்ள என்ன செய்யுது, இருக்குதுன்னு அர்த்தம். செத்து போனவனுக்கு நீங்க மாலை போட்டாப்புல அவன் என்ன செய்ய போறதில்லை, உயிரோட வரப்போறதில்ல. அது அசுத்தாவியா தான் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்து கிரியை சொன்ன, அப்பா பேசுறேன், நான் அம்மா பேசுறேன், நான் மாமா பேசுறேன்னு ஏன் சில ஆவிகள் மீது கை வச்சோன்னு சொல்லுது. உங்களுக்கு அந்த அனுபவம் இன்னும் இல்லை, அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. நிறைய மக்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்க பேரையே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சொல்லி நான் இன்னார் பேசுகிறேன் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் யாருன்னு கேட்டால், அது எங்கள் முப்பட்டனாரு, அது எங்கள் சித்தப்பா, அது எங்கள் அக்கா மகா தூக்குப்படி செத்து போனா, இப்படி அந்த ஆவிகளை குறித்து அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க. அப்போ நாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைகள் நிறைந்தவளாக இருந்தால்
அசுத்த ஆவி நமக்குள் என்ன செய்யாது, வராது. ரெண்டாவது என்ன, அந்த பரிசுத்த ஆவி வல்லமை நமக்குள் இருக்கும் பொழுது மறைபொருளை நாம் என்ன செய்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்குள் பரிசுத்தவான்களின் ஆவி இருக்குமானால், மறைபொருளை கண்டுகொள்கிற ஆவி இருக்குமானால், உங்கள் முன்னாடி நின்று உங்களோடு பேசுகிற நான் யார் என்பதை உங்களால் இப்பொழுது உணர முடியும். அல்லேலூயா. யாராய் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு வராங்கன்னா, ஹூ இஸ் தி பர்சன், அவர் யார், அவருக்குள்ள என்ன இருக்கிறது, அவர் எதற்காக இதுக்கு வந்திருக்காங்கிறத உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருப்பார், வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ அந்த ஆவி நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். சும்மா அபிஷேகம் 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 சொல்லதில் பிரயோஜனம் இல்லை பிரதர், பிரயோஜனம் இல்லை சிஸ்டர். அந்த ஆவி நமக்குள்ள இருந்து என்ன செய்யணும், கிரியை செய்கிறதா இருக்கணும். அப்படி கிரியை செய்தா இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம். பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ மிகவும் பிரியமானவன். போதும். தாவீது அவருடைய இதயத்திற்கு ஏற்றவன், தானியேல் அவருக்கு மிகவும் பிரியமானவன். அப்ப அவர் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 9ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருந்து அழுது என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த வசனத்துல பைபிள் சொல்லுது, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நீ எதுக்கெல்லாம் இப்ப ஜெபம் பண்ணி அதுக்குள்ள ஆன்சர் என்ன செஞ்சிடுச்சு, கட்டளை என்ன செய்யப்பட்டது, பிறப்பிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களா நாம் இருந்தால், அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் இன்றும் நம்மத்தில் என்ன செய்யறாரு, தானியேல் காலத்தில் இருந்த அதே தேவன் இப்பொழுதும் உயிரோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, நான் இப்பொழுதும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு உங்களோடு என்ன செய்கிற தேவன், இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி பாடினார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி தானியேல் பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்றவனாய் இருந்தாலும் தேவனை நோக்கி அவர் ஜெபித்தபடினாலே அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சிங்கக்கெபியில் என்ன செய்தார், போடப்பட்டார். வேதம் சொல்கிறது, அவர் சிங்கக்கெபியில போடப்பட்டு முத்திரை வைக்கப்பட்டது. ஒரு காரியத்தை நான் எப்பவுமே சொல்வேன், சாத்தானுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தெரியும், துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி மரணத்தின் விளிம்புக்குள்ள வந்து உள்ள நம்மளை என்ன செய்ய முடியும், தள்ள முடியும், பள்ளத்துல தள்ள முடியும். அப்படி தள்ளுகிற நேரத்தில், கீழே விழுற நேரத்தில் கர்த்தர் தாங்குகிறவரா கீழே இருப்பார். அல்லேலூயா. அவனுடைய அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்புக்குள்ள தூக்கி போடத்தான் முடியும். வில்ற நேரத்தில் அங்கே யார் இருக்கிறா, தூதர்களை அனுப்பி அந்த இடத்தையே கூல் பண்ணி அழகா உயிரோடு கொண்டு வராரு. தானியேல் கிட்டத்தட்ட 60 அடி ஆழமுள்ள அந்த கெபியில போடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் கீழே விழுறதுக்கு முன்னாடியே தானியேல் சொல்றாரு, அவர் தமது தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செய்தாராம், கட்டி போட்டாராம். அப்போ எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கம் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை சுற்றி, உங்கள் பிள்ளைகளை சுற்றி வந்து கொண்டு இருக்குமானால், அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் தள்ளப்படுகிற சூழ்நிலை வளர்ந்து தள்ளவே பட்டாலும்
உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் நீங்க கீழே போற நேரத்தில் தூதர்கள் உங்களை ஏந்தி கொள்வார்கள். அல்லேலூயா. எந்த சிங்கம் உங்களை விழுங்க வேண்டும் என்று காத்திருந்ததோ அந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போடுவார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய அபிஷேகத்தின் வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு விரோதமான ஆயுதம் 6ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அது தானியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். எந்த தேசத்தின் ராஜா எந்த கடவுளை வணங்க கூடாதுன்னு சொல்லி, ஆராதிக்க கூடாது, ஜெபிக்கூடாதுன்னு சொல்லி தடை வீச்சானோ அதே ராஜாவின் வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான் இது. கர்த்தருக்கு சாட்சியான வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இருக்கிறவங்க நம்முடைய ஆண்டவரை வணங்கக்கூடாது, ஆராதிக்க கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடைகள் வந்தாலும் அதை மீறி நம்ம உண்மையா இருக்கும் பொழுது மரண பள்ளத்தாக்கில் நாம் விழுவதை போல இருந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று யாரெல்லாம் அறிக்கையிட்டு விழுறமோ கீழே விழும்போது அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்றும். அல்லேலூயா. அடுத்தப்பல ஆண்ட சங்கீதக்காரன் சொல்றான், இந்த தானியேல அதே அதிகாரம் கடைசி வசனத்துல தேசத்திலே தானியேலின் காரியங்கள் ஜெயமாய் இருந்தது. அப்போ பரிசுத்தவான்களின் ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய போகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுக்கும்போது மத்தேயுவில சொல்லப்பட்டிருக்குது, பிதாவானவர் புறாவை போல என்ன செய்தார்? இறங்கினார். ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் என்ன செய்தார்? அபிஷேகித்தார். அந்த அபிஷேகத்தின் பலன் எப்படி நடந்தது? இயேசு அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், உபதேசங்களை செய்தார், நன்மையான காரியங்களை செய்தார். அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் தேவன் செய்ய முடியாத இந்த உலகத்தால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக என்ன செய்தார். அதை அப்போஸ்தலர் 38 சொல்லப்பட்டிருக்குது. அவர் பிசாசின் வல்லமை எல்லாவற்றையும் முறியடிக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்து இயேசு தான் தம்முடைய ஆவியை ஊதியதை என்ன செய்து கொள்ளுங்கள்? பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலம் கொண்டு திடன் கொண்டு எருசலேமிலும் சமாரியாவிலும் எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த பரிசுத்தாவின் பலத்தினால தான் பின்னால் வந்த பவுல், பேதுரு, பர்னபாஸ் எல்லாருமே, ஸ்தேவான் எல்லாருமே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அவர்கள் யார் மீது கைகளை வைத்தார்களோ அவர்களும் பரிசுத்தாவினால் என்ன செய்தாங்க? நிரப்பப்பட்டாங்க. அவர்களும் நிறைய அற்புதத்தை என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தாரோ அதே அற்புதத்தை அவர்களும் செய்தார்கள். அவர்களும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள், சப்பானிகளை நடக்க வைத்தார்கள், குருடர்களை பார்க்க வைத்தார்கள், மந்திரவாதிகளை துரத்தி அடித்தார்கள். என்னென்ன அற்புதங்கள் இயேசுவின் கரங்களால் செய்யப்பட்டதோ அவ்வளவு அற்புதத்தையும் செய்கிற வல்லமை அந்த அபிஷேகத்தில் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் இயேசுவை போல் உங்களாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்றால் அது என்ன செய்யுமா? பெயர்ந்து போய் விழும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அபிஷேகத்தால் கர்த்தரை இந்த நாளில் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருப்போம். எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு சேர்ந்து என்னை ஆனந்த தைலத்தை நம்ம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி கவலை இல்லை, ஆண்டவரோடு நம்ம ஒருமனப்பட்டு இருக்கணும். அதான் முக்கியம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும்
நல்லா படிப்போமப்பா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் கரங்களை தட்டி ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஜெபம் பண்ண கடவோம். முழங்கால் படியிட முடியறவங்க முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆவியினால் நிரப்புகிறவர், வல்லமையினால் நிரப்புகிறவர், அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், உம்முடைய அக்கினியினால் நிரப்புகிறவர், உம்முடைய கிருபையினால் நிரப்புகிறவர், உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை நிரப்பை போல உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய ஜீவனையும் ஒப்பு கொடுப்பதற்குரிய தரிசனத்தின் நாயகனாய் நாங்கள் மாறி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புவீராக. குறைவுபட்ட பாத்திரங்களான எங்களை நிரப்புவீராக. எங்கள் குறைவுகளை எல்லாம் மன்னித்து, எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, எங்கள் மீறுதல்களை மன்னித்து, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமை எங்கள் மீது இப்பொழுது இறங்கும்படி இயேசுவே, நீர் எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும், உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்பும். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை இடத்துல கேட்கிறீர்களோ அவர்கள் மீது அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் இப்பொழுது ஊற்றுவார். அந்த வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள் வந்து நீங்கள் வல்லமையான காரியங்களை செய்யும்படி, மகிமையான காரியங்களை செய்யும்படி, இயேசு கிறிஸ்துவை போல் இந்த உலகத்தில் வாழும்படி, எல்லா சாத்தானின் கிரியைகளை ஜெயிக்கும்படி ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறபடினாலே இனிமேல் உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும், ஜெயமாயிருக்கும், ஜெயமாயிருக்கும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கட்டளை